நாளை நமதே, இனி நாளை நமதே, வேளை இனிதே, புதுவேளை இனிதே. புதிதாய் புலகிறதே, விடுகிறதே, சூலை வளமாய் வளர்கிறதே, மலர்கிறதே, நாளை நமதே என் பாடல் ஒலிக்கிறதே. போதும் பொறுமை இனி சதியோம் என்கிறதே, காலபதமாய் சாதகமாய் கணிகிறதே, போரும் பொருளால் வென்றிடுவோம். இந்த துவக்க விழாவுக்கு வந்துள்ள அனைவருக்கும் வருக என்று வரவேற்கின்றேன். மேடையில் தோழமை கட்சிகள் என்று பலரும் வந்திருக்கிற திரு தமிழரசன் அவர்களும் சரி, மற்ற விவசாய கட்சிகளும் சரி, வளரும் தமிழகமும் சரி, மற்ற கட்சிகள் தோழமை என்பது சிறிது பெரிது என்று பார்க்காமல் ஒரு மாற்றத்துக்கு முதல் படியாக தோள் கொடுக்க வந்திருக்க எல்லா கட்சிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று. அதாவது 1942 குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்னு ஒன்று காந்தியடிகள் ஆரம்பித்து வைத்தார். அப்படி என்றால் வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு துவக்கத்தைப் போல இன்று ஊழல் செய்யும் கட்சிகளே வெளியேறு என்ற அந்த முழக்கத்தை இன்று ஆரம்பிக்க போகிறோம். சிலர் இந்த கொங்கு மண்டலத்தை அவங்களுடைய கோட்டையாக நினைக்கின்றார்கள். அந்த கோட்டையில் இருந்துதான் நாம் இந்த புரட்சியை துவங்க வேண்டும் என்கின்ற ஓர் நோக்கத்தோடு இங்கு இந்த விழாவை ஆரம்பிக்க போகிறோம். கட்சி ஆரம்பித்து நம்மவரவர்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் முடிந்து நமக்கு இந்த ஒரு தேர்தல் ஒரு சவாலாக வந்திருக்கின்றது. அந்த எந்த சவாலையும் நாம் பயமில்லாமல் சந்திப்போம் என்றதுக்கு நிகராக இன்று மற்ற கட்சிகள் 20 சீட்டில் கூட 20 பாராளுமன்ற தொகுதியிலும் கூட அதுக்கு மேல் நிற்க வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத சமயத்தில் இன்று 40 தொகுதிகளும் நம் வேட்பாளர்கள் நிற்கப் போகிறார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 18 இடைத்தேர்தல் உள்ள இடங்களுக்கும் சரி, அந்த இடைத்தேர்தலானது நிச்சயமாக சில மாதங்களோ மீறினால் ஒரு வருடத்துக்கு தான் இருக்கப் போகிறது. இருந்தாலும் அந்த தேர்தலையும் நாம் சந்திக்கிறதுக்குண்டான ஒரு பலம் இருக்குது என்று காமிப்பதற்கு போல அடையாளமாக அந்த 18 தொகுதிகளையும் நாம் வேட்பாளரை நிற்க வைக்கப் போகின்றோம் என்பது பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு 21 வேட்பாளரை அறிவித்திருந்தார் நம்மவர். அதே போல் சிறிது நேரத்தில் மித்த 40 இடங்களும் 18 இடங்களும் பூர்த்தி செய்வதற்குண்டான வகையில் மற்ற வேட்பாளர்கள் அவர் அறிவிப்பார். இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் நீங்கள் வந்திருப்பதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தவர் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். கோவை மாநகரத்திற்கும் தமிழகமெங்கும் இந்நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் தமிழர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் என் வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் என் குடும்பமே, இந்த மேடை பேச்சு கேட்டு கொண்டிருக்கும் என் குடும்பமே என்று சொன்னால் அனைவரையும் நான் கௌரவித்ததாகும், முக்கியமாக என்னை நான் கௌரவித்துக் கொண்டதாகும் சொல்ல வந்ததை சொல்ல முற்படுகிறேன். நான் இந்த மேடைக்கு வந்த காரணத்தை சொல்லி துவங்க வேண்டியது என் கடமை. பலருக்கும் தெரியும், இருப்பினும் ஒரு முறை அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சில தேதிகளை சொல்கிறேன். இந்த தேதிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சிலருக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இந்த தேதிகள் தான் என்னை இந்த மேடையில் நிற்க வைத்திருப்பதும் அந்த கொடியை அங்கே பறக்க விட்டிருப்பதும். 8 நவம்பர் 2016
டிமானிட்டைசேஷன் என்ற ஒற்றை வார்த்தையில் கருப்பு பணத்தை அழிச்சாங்களோ தெரியாது, அழிச்சாங்களோ இல்லையோ தெரியாது, இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பை உடைத்தார்கள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை அழித்தார்கள். இந்த அறிவிப்பு வந்தது நவம்பர் 7ஆம் தேதி ராத்திரி. எப்போ வந்துச்சு? சரி, இந்த அறிவிப்பு நம்மளுடைய பிறந்த நாள் பரிசு என்று பாராட்டி நான் ட்விட்டரில் கூட போட்டேன். ஆனால் அது பிறந்த நாள் பரிசு அல்ல, பல பேருக்கு அது இறந்த நாள் பரிசாக மாறிவிட்டது. மாத கடைசியில் கையில் கூட பணம் இல்லாமல் நடுத்தருவில் மற்றும் ஏழைகள் பலரையும் பேங்க் வாசலில் நிற்க வச்சது, ஏடிஎம் வாசலில் நிறுத்தி சித்திரவதை செஞ்சது நாள் அது. இன்னொரு தேதிக்கு வருவோம். 23 ஜனவரி 2017 இளைஞர்கள் தன்னெழுச்சியாக நடத்தி அதை தேசிய ஊடகங்கள் கொண்டாடின ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மாவோயிஸ்ட் கலந்துட்டாங்கன்னு கதை விட்டு எங்கள் மாணவனையும் மீனவனையும் காவல்துறை மெரினா கடற்கரையில் அடித்து நொறுக்கி எங்கள் மாணவர்களின் போராட்டத்திற்கு கருப்பு சாயம் பூசியது அந்த நாள் அது. 5 பிப்ரவரி 2017 அதான் ஊரே சிரிக்கிற மாதிரி குதிரை பேர அரசியல் பழக்கப்பட்டு இந்த ஊருக்கு கூவத்தூர் ஃபார்முலாவை அறிமுகம் செய்தார்கள். அந்த தேதி இந்த தேதி. இந்த கட்சியில் சேர்வதற்கு சிலர் ஆவலாய் ஓடி வந்தார்கள். எந்த ஊருங்க நீங்கன்னு கேட்டபோது தலையை சொரிஞ்சிக்கிட்டு அது கூவத்தூருங்க மன்னிச்சிருக்கேன்னாங்க. அந்த ஊருக்காரங்களே வைக்கப்படுற அளவுக்கு அந்த ஊரை நாரடித்த நாள் அது. தமிழ்நாட்டில் முக்கியமான இன்னொரு தேதி 22 ஏப்ரல் 2017. தமிழ்நாட்டில் போராட்டினா அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு டெல்லிக்கே வந்து 28 நாள் போராடி உயிரை விட மானம் பெருசுன்னு நினச்சி அவங்களோட கோவணத்தை எல்லாம் உருவி உங்களுக்கு மரியாதை இவ்வளவுதாண்டான்னு ஊருக்கு திருப்பி அனுப்பி வைத்த நாள் அது. செப்டம்பர் 2017 அரியலூரில் அனிதாங்கிற 12ஆம் வகுப்பு பெண்ணின் டாக்டர் கனவுகளை இதோ இப்போ ஒரே அணியில் இருக்கிற 2 அரசுகளும் சேர்ந்து அழித்தது. கனவை, அந்த பெண்ணை கொன்றது. அது எப்படிங்க கொன்னதுன்னு சொல்கிறீங்க? அது தற்கொலை இல்லையா? தற்கொலைக்கு தூண்டினாலும் கிட்டத்தட்ட கொலைக்கு சம்பந்தமான நிகரானது தான் அது. கைப்படாமல் தூரத்திலிருந்தே சட்டம் போட்டு செய்த கொலை அது. 5 செப்டம்பர் 2017 எதிர்கேள்வி கேட்டால் முதுகுக்கு பின்னாடியும் துப்பாக்கியில் சுடுவோம்னு மத்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்ட பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் பெங்களூரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் 25 நவம்பர் 2017. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாட அரசாங்கமே முறைகேடாக வைத்த பல பேனர்ஸ், ஹோர்டிங்ஸ் ரகுநாத் என்ற இளைஞர் மேல் விழுந்தது. இதே கோயம்புத்தூரின் அவினாசி ரோடில். ஆனால் அதை ஒரு லாரி டிரைவர் மேலே பழியை போட்டுட்டு கேஸை மூடிட்டாங்க. அரசாங்கம் பண்ணுற வேலையா இது அப்படின்னு பலரும் மனதிற்குள் கேட்டுக்கொண்ட நாள் அது. 22 மே 2018 சுத்தமான காற்று வேணும் தானே கேட்டாங்க. அது குத்தமா? அதை கேட்ட ஒரே காரணத்துக்காக 13 உயிர்களை போலீஸை வச்சு வேன் மேலே நிற்க வச்சு கீழ்நோக்கி சுட்டு கார்பரேட்டுகளுக்கு ரத்த கம்பளம் விரித்த நாள் அது. அறவழியில் 100 நாள் போராட்டம் பண்ணாங்களே, அவங்கள கலைக்க தெரிஞ்ச ஒரே வழி துப்பாக்கி சூடுதானா? அவ்வளோ பயங்கரமான குற்றவாளியா அவங்க? இல்லை தீவிரவாதியா? 17 வயசு பொண்ணு கேட்டது உங்களுக்கு ஆபத்தா தெரிஞ்சதுன்னா இப்போ நான் கேட்குறேன், என்ன பண்ண போறீங்க? நாங்கள் எல்லாரும் கேட்போமே, அப்போ என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் யாராவது அடிக்கடி கேட்டால் தேசபக்தி இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த மையத்தின்
முதல் புள்ளி. இளைஞர்கள் தெருவில் இறங்கி போராட்டும் போது ட்விட்டரில் மாத்திரம் கருத்து சொல்லிக்கிட்டே இருப்போமா அப்படின்னு அவர்களும் நினைத்து நானும் நினைத்தது தான் இந்த டார்ச் லைட்டுக்கு போடப்பட்ட முதல் பேட்டரி. சமுதாயத்து மேலே நம்பிக்கை வச்சு போலீஸ் அடித்தாலும் பரவாயில்லன்னு அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களுக்கு தயாராகி துணிந்து நின்ற அந்த இளைஞர் இருக்கீங்களே, அவங்க தான் என்னோட பேட்டரி. அனிதா அதில் போடப்பட்ட ஸ்விட்ச். 18 வயசு பொண்ணு போராடி போராடி தோத்து தூக்கில் தொங்கினால அவளுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நீட்டு வேணான்னு நாம் சொன்னோம், அரசு கேட்கலைங்க அப்படின்னு சொன்ன மாநில அரசும் நீட்டு தேர்வு தான் உங்களுக்கு என்று சொன்ன மத்திய அரசும் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க. எப்படிங்க? நாங்கள் கேட்டோம், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு சொன்னவங்களும், இல்லை இதான் வழி போங்கன்னு சொல்லி துரத்துறவங்களும் இன்னைக்கு ஒரே கூட்டணி. ஈழத்தில் தமிழை அழிஞ்சா பரவாயில்லன்னு அனுமதித்து வேடிக்கை பார்த்தவங்க மறுபடியும் ஒரே கூட்டணிக்குள்ள இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. ஆனால் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் அந்த 7 பேரோட விடுதலையை பற்றி பேசுகிறாங்க. கச்சத்தீவை யார் தாரவாத்து கொடுத்ததுன்னு 2 பேரும் ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் அந்த கச்சத்தீவு இடம்பெறும். நதிநீர் இணைப்பு, விவசாயிகள் வாழ்வாதாரம், தமிழக மீனர் நலம், இலங்கை இராணுவத்திடமிருந்து பாதுகாப்பு, சேது சமுத்திர திட்டம், இதெல்லாம் இன்னும் எத்தனை தேர்தல் அறிக்கைகள் வருமோ தெரியாது. நிறைவேற்றவே போகிறதில்ல நல்லா தெரிஞ்சிருந்தோம். இதை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மக்கள் நம்மளை கேள்வியே கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம். அப்படியே இருக்க போறீங்களா? நடிகர் தான், எல்லாருக்கும் தெரியும். நேர்மையான நடிகன், வருமான வரி பாக்கி இல்லாமல் கட்டும் நடிகன், மக்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்று நினைக்கும் நடிகன். இவர் யாரு அப்படின்னு என்ன கேட்குற உங்களை நான் பதிலுக்கு கேட்டா நீங்க யாரு? தெரியும் என்ன சொல்லுவீங்க, நான் அப்பாவோட மகன். சரி, அதை விடுங்க. கமலஹாசனுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கல்ல, 20,000 ரூபா கடனுக்காக விவசாயி ஏன் தூக்கு போட்டு செத்து போகிறான்னு தெரியும். 8-10 மணி நேரம் கூலிக்காக வேலை பார்க்குற தொழிலாளியோட வலி தெரியும். இளைஞர்களுடைய கனவை பூட்ஸ் காலை வச்சும் போலீஸை வச்சும் செய்யும் அடக்குமுறையை பார்த்து வரும் கோபம் எனக்கு தெரியும். அவங்க அனுபவித்த வலி எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட முக்கியமாக எனக்கு நேர்மையாக இருக்க தெரியும். உங்களுக்கும் இருக்கணும்னு தெரியும். ஆனால் இருக்க முடியுமா? இது கேள்வி. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் வார்த்தையால் பதில் சொல்ல முடியாது, வாழ்க்கையால் பதில் சொல்ல வேண்டும். அதை வாழ்ந்து காட்டிவிட்டார்கள் அவர்களும் சரி, நானும் சரி. நடிகன் மேலே என்ன உங்களுக்கு கோபம்? நான் நல்ல நடிகன் என்று அரை மனதோடு சொல்லும் நீங்கள் என்னை நல்ல அரசியல்வாதி என்று சொல்லும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ஸ்னோலின் அப்புறம் அந்த 12 பேரை வாயில் சுட்டது, முதுகில் சுட்டது, காலில் சுட்டது யார்? அதுக்கு கையெழுத்து போட்டது யார்? அந்த ஆளுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? 2016 தேர்தலில் மூடுறதா சொன்ன 5000 மதுக்கடைகள் என்ன ஆச்சு? ஒக்கி புயல் பாதிப்பில் கன்னியாகுமரியில் மீனவ கிராமங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் நிவாரணப் பணிகள் செய்தீர்களா? உங்கள் அமைச்சர் யாரோ ஒரு பொண்ணு, நான் கேள்விப்பட்டது தான், கேட்டது தான், ஒரு ஆடியோ ரெக்கார்டிங், மெயின் ரோடுக்கு வா மெயின் ரோடுக்கு வான்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்டது. அந்த கேஸை கலைச்சிட்டிங்களா? சமீபத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வளவு அலட்சியமாக உங்களால் எப்படி பார்க்க முடிகிறது? எஸ்பி
வாய் தவறி பெண்ணோட பேரை சொல்றாரு. தலைமைச் செயலர் முழு விவரத்தையும் நெட்டில் போடுறாரு. ஆனால் முதலமைச்சர் இந்த கோபத்தை எல்லாம் ஏன் பார்த்து படிக்கிறாரு, வழக்கமாக கிடுகிடுன்னு பேசுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது மறக்காமல் இருப்பதற்காக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து படிக்கிறேன் நான். ஏன்னா இதில் எதையுமே மறக்கக்கூடாது. நீங்களும் இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரௌத்ரம் பழகிக்கொண்டே இருங்கள். கடந்த 8 ஆண்டுகளாக மாநிலத்திலும் 5 ஆண்டுகளாக மத்தியிலும் ஆண்ட இவங்க சாதனை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை தெருவுக்கு கொண்டு வந்தது தான் சாதனை. பகல்ல தண்ணி கேட்டு ரோட்டில் நம் பெண்கள் நிற்கிறாங்க, ராத்திரியில் தண்ணி போட்டுட்டு நம்ம ஆண்கள் நிற்கிறாங்க. ரெண்டுமே இந்த 8 வருஷ சாதனைகளில் ஒன்று. டிமானிட்டைசேஷன்னு ஏடிஎம் வாசலில் நிறுத்துகிறாங்க. வாடி வாசலை சுரக்க சொன்னால் நம்ம இளைஞர்களை பீச்சில் நிறுத்துகிறாங்க. நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் வேணாம்னு போராட்டத்துக்காக நம்மளை தெருவில் நிறுத்துகிறாங்க. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு பக்கத்தூரில் நடக்கிற தவறுகளை கண்டித்து கேட்க மக்களே தெருவில் இறங்குற மாதிரி செய்கிறாங்க. மக்கள் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெருவில் இறங்கணும்னா இந்த ஆட்சி எதுக்கு, அதிகாரம் எதுக்கு? 60 லட்சம் குடும்பங்களை வறுமைக்கேட்டுக்கு கீழே கொண்டு போனது ஒரு பெரும் சாதனை இல்லையா? அது பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க. டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுப்பதற்கு தயாராக அதை மாற்றி வைத்தீர்கள். தண்ணிக்காக ஏதாவது செஞ்சீங்களா? ஒரு தொழில்நுட்பம் ஒன்றும் இல்லை. அணை நீரை ஆவியாக போய்விடாமல் இருக்க 10 லட்சம் ரூபாய் செலவில் தெர்மாகோல் போட்டதை தவிர தண்ணி பிரச்சனைக்கு புதிய தொழில்நுட்பம் என்ன எதையாவது கொண்டு வந்தீங்களா? மக்கள் நீதி மையம் ஜெயிக்கிற ஒவ்வொரு தொகுதியும் கிரீன் கான்ஸ்டிடியூவன்சியாக மாற்றப்படும். மரங்கள் வளர்ப்பும் நீர் மேலாண்மையும் முக்கியத்துவம் பெறும். சாலையின் 2 மரங்கிலும் மரங்கள் நடப்படும். அதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்படி நினைச்சிடாதீங்க. இது வறண்ட பூமி இல்லை, இவங்க சொரண்ட பூமி. காவலர்கள் நியமனம், பரிமாற்றம், விடுமுறை போன்றவற்றை சீரமைக்க காவல்துறை சீர்திருத்த ஆணையம் நிறுவப்படும். இப்படி நிறையா இருக்கு. இந்த புத்தகம் உங்களுக்கு வழங்கப்படும், நெட்டிலும் போடப்படும். இப்பொழுது என்னுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நேரம் இது. புலகிறதே, விடுகிறதே, சோலை வளமாய் வளர்கிறதே, மலர்கிறதே, நாளை நமதே என் பாடல் ஒலிக்கிறதே, போதும் பொறுமை இனி சதியோம் என்கிறதே. திருப்பூர் PS சந்திரகுமார், பொள்ளாச்சி R மூகாம்பிகை. கோயம்புத்தூருக்கு வருவோம். டாக்டர் R மகேந்திரன் அவர். இதுல கமலஹாசன் பேர் இல்லை. எனக்கு வந்த விண்ணப்பங்களில் பல ஊர்களின் பெயர்களிட்டு விண்ணப்பங்கள் என் பெயரை பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. ஸோ என்னை பொறுத்தவரை இவை எல்லாமே என் முகங்கள் தான். இந்த பல்லாக்கில் ஏறி அமர்வதை விட இந்த பல்லாக்கை சுமப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ஊர் ஊராக இந்த பல்லாக்கை தூக்கி சுமந்து உங்களுக்கு இவர்களின் பெருமை சொல்வேன். அதற்கு எனக்கு நேரம் வேண்டும். அதனால் என்னுடைய இலக்கு ஏதோ அதை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன். அதற்கான முன்னேற்பாடு, தளவாடங்கள், அடிநாதங்கள், அஸ்திவாரங்கள் இங்கே நிற்கிறார்கள். நமதே இனி நான்